You a dangerous girl. Those eyes looking up at me. Wanna be my favorite girl. ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம காலையிலே கிளம்பிட்டோம். பிகாஸ் மேரேஜ் வந்து 10 o'clock. ஸோ நம்ம வீட்டிலேருந்து 6 o'clock கிளம்புனா தான் வந்து நம்ம மேரேஜ்க்கு வந்து ரீச் ஆக முடியும். அதனால வந்து நாங்கள் 6 o'clock கிளம்பிட்டோம். ஒரு வழியாக வந்து பஸ்ஸு வந்துடுச்சு. பஸ் வந்தோடனே அந்த பஸ்ஸை பிடிச்சி நாங்கள் வந்து போக ஆரம்பிச்சிட்டோம். பஸ்ஸை விட்டு இறங்கி ஆட்டோ தான் பிடிக்கணும். ஸோ ஆட்டோ பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆட்டோ பிடிச்சிட்டு போனோம். அங்கே வந்து பையன் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டாரு. ரெடி ஆகி ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு மண்டபத்துக்கு கிளம்பிட்டோம். மண்டபத்துக்கு கிளம்புனோடனே பொண்ணு வந்து வந்துட்டுருக்காங்க. இது வந்து சென்னை பார்த்து இப்படி பண்ணுறாங்க, ஊரில் இப்படிலாம் பண்ண மாட்டாங்க. சும்மா சென்னையில் பார்த்து இப்படி ஃபன் மாதிரி பண்ணுறாங்க. பையன் வந்து உட்காண்ட்ருப்போம் பையன் வீட்டில். பொண்ணு வந்தோடனே தான் பையனை வந்து கூட்டிகிட்டு மேலே கூட்டிகிட்டு போய் உட்கார வைப்பாங்க. அது வரைக்கும் பையன் வந்து கீழே தான் இருப்பாங்க. சின்னதாக ஒரு இது மாதிரி செட்டப் பண்ணியிருந்தாங்க. தென் வந்து பையன் உட்காந்தாச்சு. பையன் உட்காந்தோடனே வந்து தாய் மாமா உட்காந்து இது பண்ணுவாங்க. என்னென்னா வந்து தாய் மாமா உட்காந்து பையனுக்கு வந்து எல்லாமே சடங்கெல்லாம் செஞ்சு பையனை இது பண்ணுவாங்க. அதுக்காக வந்து தாய் மாமா கையில், இங்கே இருக்கவங்களாம் வந்து ஏதோ கையிலலாம் கட்டுவீங்களே ஒரு மாதிரி கோல்டு மாதிரி ஏதோ கட்டுவாங்க. அது மாதிரி நாங்கள் கட்டலாம் மாட்டோம். பட் வந்து பையனுக்கு வந்து ஏதோ தேங்காய்லாம் கொடுத்து ஏதோ பண்ணுவாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல. இது வந்து பொண்ணு வர என்ட்ரி. அதை வந்து அப்படி இது பண்ணி வச்சுருக்கோம். தென் வந்து பொண்ணு கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருவாங்க. பொண்ணு கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சோடனே யாகம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ரொம்ப நேரம்லாம் இருக்காது, கொஞ்ச நேரம்தான். கொஞ்ச நேரத்துலேயே வந்து வெளியே இது பண்ணிவிடுவோம். கொஞ்ச நேரம் உட்காண்ட்ருப்பாங்க. மந்திரம் இது பண்ணுவாங்க. மந்திரம் பண்ணி நாங்கள் இந்த மெட்டி இதெல்லாம் எதுவுமே போட மாட்டோம். கல்யாணமே வந்து எங்களுக்கு 10 o'clock தான் ஸ்டார்ட்டே ஆகும். ஸ்டார்ட்டே ஆகிட்டு அந்த பூஜை போடுறதுக்கே வந்து ஹோமகுண்டம் எரிக்கிறதுக்கே வந்து ஃபுல்லாகவே வந்து எல்லாருக்கிட்டேயும் இது சென்னையிலலாம் வந்து கல்யாணத்தில் உட்காரும்போது அந்த ஹோமகுண்டம் எரிஞ்சு கண்ணெல்லாம் அப்படியே ரெட்டாகிடும். அது மாதிரிலாம் கூட ஆகாது எங்களுக்கு. ஒரு வழியாக வந்து முடிஞ்சிட்டு வந்து ஃபைனலாக மேலே போய் உட்காந்துட்டாங்க. மேலே போய் உட்காந்தோடனே ஆல்மோஸ்ட் எப்போவுமே பண்ணுற மாதிரி பாட்டெல்லாம் போட்டு நடனம் ஆட விட்டுருவோம் நாங்கள். ஏற்கனவே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, கல்யாணத்தில் வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு இது வந்து நான் வீடியோ கிளிப் வந்து பார்த்துட்டேன். அது வந்து டான்ஸ் வீடியோவும் நான் எடுத்திருந்தேன். இது வந்து எப்படின்னா வந்து ஒரு 3 வாட்டி வந்து இப்படி தான் பண்ணணும், கடவுளை வேண்டிக்கிட்டு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து நீங்கள் 3 முடிச்சு போடுவீங்களா, அந்த மாதிரி வந்து இங்கே 3 வாட்டி இது மாதிரி பண்ணணும். நாங்கள் வந்து கோல்டில் தான் போடுவோம் செயின். ஸோ வந்து கோல்டில் போடுறதுனால ஃபோட்டோகிராஃபர் வேறு ஒரு வாட்டி இப்படிக்கா பார்க்குற மாதிரி வீடியோ எடு, அப்படிக்கா பார்க்குற மாதிரி வீடியோ எடு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் உசுரை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அக்னி குண்டத்தை முன்னாடி வச்சு தான் நம்ம வந்து கல்யாணம் பண்ணோம். ஸோ வந்து அதுக்கு இது பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஜஸ்ட் ஒரு செயின் மாட்டுற மாதிரி தான் இருக்கும். அதனால ரொம்ப இஷ்யூஸாலாம் இருக்காது. அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. அதனால ஜஸ்ட்டு அந்த கொக்கி தான் போடுவாங்க. கொக்கி போட்டுட்டு இவன் வேறு டைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கடிக்க போயிட்டான். அப்புறம் அவங்க சிஸ்டர் தான் இதை அப்படியே போடு, நம்ம யூஸ்வலாகவே ஒரு பழக்கம் இருக்கும்ல, நம்ம செயின் எதா போட்டோம்னா அது அப்படியே டைட்டாக இருக்கணும், அப்போ தான் கீழே விழாது அப்படின்ற சொல்லி ஒரு ஃபன் பண்ணி வச்சுருப்போம். அது மாதிரி பண்ணியிருந்தாங்க. தென் வந்து குழந்தைங்க எல்லாரும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. டான்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து எல்லாருக்குமே வந்து காசு கொடுப்பாங்க. பாட்டு போட்டு நடனம் ஆடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து டான்ஸுக்கு வந்து 200ன்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஒரு கல்யாணத்தை பொறுத்து. சில கல்யாணத்தில் வந்து இப்போ ஒரே ஒரு டான்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா 500 வரைக்குமே கொடுப்பாங்க. சில பேர் வந்து இவன் வேறு கீழே இருந்து கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான். அங்கே ஒரு குட்டி பையன் வந்து நீ ஆட வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். அவங்க வந்து இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்களுமே வந்து மாறி மாறி வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. டான்ஸ் ஆடினதுக்கப்புறம் டான்ஸ் ஆடிட்டு தென் வந்து பொண்ணு வீட்டு சைடுமே டான்ஸ் ஆடினாங்க. இது எப்படின்னா வந்து பொண்ணு வீட்டு சைடு வந்து டான்ஸ் ஆடினா பையன் வந்து அமௌண்ட் கொடுக்கணும், பையன் வீட்டு சைடு வந்து டான்ஸ் ஆடினா பொண்ணு வந்து அமௌண்ட் கொடுக்கணுன்ற மாதிரி. பொண்ணு வீட்டு சைடு பாட்டெல்லாமே பாடியிருந்தாங்க. நான் பாட்டை வந்து வீடியோ எடுக்கலை. என்னால் வந்து அதுக்குள்ளே எனக்கு சோறு பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு சொல்லி நான் கீழே போயிட்டேன். அதனால் நான் அதை எடுக்கலை. இது மட்டும்தான் நாங்கள் எடுத்திருந்தோம்.
அது மட்டும் எடுத்ததுக்கப்புறம் குட்டி பசங்கனால அதுங்க பாட்டுன்னு ஏதோ ஆடிக்கிட்டே இருந்தது. என்னால் பாட்டுமே இதில் போட முடியல. காப்பிரைட்ஸ் வந்து கிளைம் ஆகுது. ஸோ வந்து நான் என்னால் ஜஸ்ட்டு வந்து ஆடுறது மட்டும்தான் போட முடியும். வாய்ஸ் ஓவருமே அதுங்க ஆடுற வரைக்கும் என்னால் கொடுக்க முடியாது. ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் கூட்டமாக இருந்தது. அதனால ஃபோட்டோஸ் எடுக்கவும் ஆள் வந்துட்டே இருந்தாங்க. நான் வந்து ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. தம்ஸ் அப் காட்டு, இது பண்ணு, அது பண்ணு, பாய் சொல்லு, ஹாய் சொல்லு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. எல்லாத்தையுமே சொல்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே பண்ணிக்கிட்டு பண்ணிகிட்ருந்தோம். இதுதான் வந்து மண்டபத்தோட அவுட் சைடு. அவுட் சைடுமே வந்து இதுவாக தான் இருந்தது. இது இன்சைட் ஆஃப் தி மண்டபம். இவங்க வந்து எங்கள் வீட்டு சைடு தான் ஆடினது. ஸோ வந்து இவ தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணா ஆடவே. இவன் வந்து நல்லா ஆடுவான். எங்கள் ரிலேட்டிவ் தான். எல்லா கல்யாணத்துக்கும் ஏற்றி விட்ருவோம். ஏற்கனவே நான் ஒரு விலாக் போட்டிருப்பேன் மேரேஜ்க்காக. அதுலேயுமே அவள் ஆடியிருப்பாள். நானும் வந்து இந்த விலாக் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒரு வீடியோவுக்கு. ஃபஸ்ட்டு போன மேரேஜ்க்கு நான் முன்னாடி போய் நின்னுட்டேன் ஃபோட்டோகிராஃபர் பக்கத்தில். ஃபோட்டோகிராஃபர் மாதிரியே நின்றுட்டு எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு கிளியராக யாரையுமே என்னை டிஸ்டர்ப் பண்ணல. இந்த வாட்டி வந்து கொஞ்சம் எழுந்து போகிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுட்டு ஓரமாக உட்காந்துக்கிட்டே வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக உட்காந்து வீடியோ எடுத்தேன். இந்த அண்ணா பேக்கு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. நானும் இல்லை இப்படி எடுக்கிறேன் எனக்கு புரியவே இல்லை. அவங்க ஃபுல் வீடியோ அப்படியே எடுத்துகிட்டே இருக்காங்க. நான் வந்து நீ ஃபுல் வீடியோவும் போடவா போகிற முதல்ல அந்த வீடியோவில் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. பாதி வீடியோவுக்கு மேலே போடவே மாட்டாங்க. ஏன்னா வந்து ரொம்ப பெருசாக போயிடும் வீடியோ லென்த்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடியோவே போட மாட்டாங்க. பாதியோண்டு தான் இருக்கும். அதுக்கு எதுக்குடா விழுந்து விழுந்து எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு ஒரு பக்கம் காண்டாகவும் இருந்துச்சு. நான் வந்து சரி நீ வந்து என்னை எடுக்க விடாமல் பண்ணாலுமே நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுன்னு எடுத்துகிட்டே இருந்தேன். இந்த பக்கம் போனால் அந்த பக்கம் வராங்க, அந்த பக்கம் போனால் இந்த பக்கம் வராங்க. அப்போ நான் எந்த பக்கம் தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி இவங்க தான் இப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தா சொந்தக்காரங்க ஒரு பக்கம் வந்து எட்டி நின்றுட்டு அந்த குழந்தை ஆடுறத என்னை எடுக்கவும் விடலை, பார்க்கவும் விடலை. ஏதோ பண்ணுறீங்க போங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த குழந்தையே வந்து என்கிட்ட கேட்டாலும் எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாலுமே நான் எடுக்கலைன்னு தான் சொல்லணும் போல் அப்படி ஆயிடுச்சு எனக்கு. அந்தளவுக்கு வந்து என் மனசை உடைச்சிட்டாங்க ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. தென் வந்து அவார்டு முடிச்சதுக்கப்புறம் ஆளாளுக்கு வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் டான்ஸே பாருங்கள். ஒரு பக்கம் டான்ஸு முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து அவன் பொண்ணு வீட்டு சைடு வந்து இறக்கிட்டாங்க. இவங்க 2 பேரும் சத்தியமாக சொல்கிறேன் எப்போ நிறுத்துவாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ டான்ஸ் அவங்க பாட்டுன்னு ஆடிக்கிட்டே இருக்காங்க தக தகன்னு. ஒரு பாட்டுக்கு ஆடினா பரவாயில்ல. பாட்டு கட் பண்ணி கட் பண்ணி பாட்டு போய்க்கிட்டே இருக்கு. அது பாட்டுன்னு எல்லா பாட்டுக்குமே எல்லா பாட்டுக்குமே அது பாட்டுன்னு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இவங்களும் ரொம்ப நேரம் ஆடுவாங்க. அதையுமே நீங்கள் பார்த்துட்டு வாங்க. என்னால் முடியாது இவங்க டான்ஸ்க்கு விட்டு கொடுக்குறதுக்கு.
இதில வேற என்னன்னா, நம்ம சாங் போட்டா கூட நல்லாயிருக்கும். சாங்குமே போட முடியாது. காப்பிரைட் வந்து கிளைம் ஆயிடும். அதனால எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியாது. நான் பாட்டுன்னு அதனால வீடியோஸ் மட்டும் எடுத்திருக்கோம். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த சாங்குமே அவ்வளோவா கேட்காது. போன வாட்டி வந்து நான் ஸ்பீக்கர் பக்கத்தில நின்னு எடுத்தேன். ஸோ வந்து சாங் இதுவா இருக்கும். இந்த வாட்டி வந்து நான் இந்த சைடு இருந்து எடுத்தேன். ஸ்பீக்கர் வந்து அந்த சைடு இருந்தது. ஸ்பீக்கர் பாக்ஸ்லாம் ஃப்ரண்ட்ல இருக்கு. நான் எடுத்துட்டு போய் பேக்ல வச்சுட்டு உட்காந்துக்கிறேன். பேக்ல எப்போ நின்னுக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்ட்டு நான் ஃப்ரண்ட்லேயே நின்று இது பண்ணிட்டேன். அப்படி மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். எப்படியோ ஒரு வழியா அந்த டிக்கெட்ட அவுத்துவிட்டா, அடுத்து இன்னும் 2 டிக்கெட். இதுன்னு கூட பரவால்ல. 2டே 2 ஒரே ஒரு சாங்குக்கு தான் அடிச்சேன். அவங்க ஆடிக்கிட்டே இருந்தாங்க. அது ஆடுனது கூட இல்லாம அப்புறம் பாட்டு வேற பாடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பாட்ட வந்து நான் எடுக்க மறந்துட்டேன். ஸோ சேடா இருந்துச்சு.
இல்லை அவர் ஒரு வழியாக ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி வந்து நாங்கள் முடிச்சிட்டோம். அவங்க ஒரு வழியாக ஆடினதுக்கப்புறம் வாங்க நம்ம சோறு சாப்பிட போவோம் அப்படின்ற மாதிரி நாங்கள் மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம். நார்மல் ரைஸ் தான் போட்டிருந்தாங்க. இது இந்து மேரேஜ்னால அப்படி பருப்பு குழம்புலாம் வச்சு திடீர்னு என் கேமரா பிளர்ராக இருந்தது. அது ஏன்னு தெரில, ஏதாவது சாப்பிட்டு தடவிட்டுருப்போம் போல். தென் வந்து பாயசத்தை இலையிலேயே ஊற்றுருவாங்க. பாயசத்தை இலையில வச்சு அதை அப்படியே நம்ம பழம் பப்படம் வச்சு சாப்பிட்ணும். பழம்லாம் வேண்டாம், நம்ம வெறும் இதை வச்சே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். தென் வந்து வெள்ளை பாயசமும் எடுத்துகிட்டு வந்தாங்க. வெள்ளை பாயசம்லாம் ஃபஸ்ட்டு இருக்காது, இப்போ வெள்ளை பாயசமும் வந்துடுச்சு. எல்லா பாயசமும் ஓட ஆரம்பிச்சிச்சு. நில்லுடா பாயசத்தை மட்டும் குடிக்கிறேன் அப்படின்னு இருந்துச்சு.